ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் 2024 சோசியல் சயின்ஸ்க்கு உண்டான ஒரு பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் இது. சரிங்க, லாஸ்ட் இயர் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான். இப்போ நீங்கள் கரண்டில் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ஒன் டைம் என்ன செய்யுங்க அப்படின்னா க்ரோ த்ரூ பண்ணிக்கோங்க. எப்படி கொஸ்டின் கேட்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு அதில் இருந்தே தாராளமாக என்ன செஞ்சிடும் அப்படின்னா தெரிஞ்சிடும். சார், சோசியலில் என்னால் மார்க்கே எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் வேர்டை நீங்கள் தரவு பண்ணுங்கள். என்ன ஒன் வேர்டை தரவு பண்ண போகிறீங்க அப்படின்னா, எல்லா பாடத்தில் இருக்கக்கூட சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக படிக்க போகிறீங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதை முடிங்க. அதை முடிச்சிங்க அப்படின்னாலே உங்கள் கையில் 14 மதிப்பெண் கையில் இருக்குது. ஒருவேளை புக் இன்சைடாக கேட்டால் கூட அதிகபட்சமாக 1ஓ 2ஓ தான் கேட்காங்க. புக் இன்சைடாக மேக்ஸிமம் புக் பேக் தான் கேட்காங்க. சரிங்களா? அதனால் 14 மேக்ஸிமம் புக் பேக் தான் வரும். ஸோ அதை படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கையில் எத்தனை மார்க் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 14 மார்க். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா காலக்கோடு ஒரு 5 மார்க் உங்கள் கையில் இருக்குது. சரிங்களா? இதுலேயே உங்களுக்கு எத்தனை மார்க் வந்துருச்சு? 19 மார்க் வந்துருச்சு. சாலிடாக 19 மார்க். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கோடிட்ட இடங்களை 5 மார்க் கொஸ்டினில் ஒரு கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒரு 5 மார்க் கொஸ்டினாக கேட்காங்க. சரிங்களா? அதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்கள் கையில் 24 மார்க் இருக்குது. தென் மேப்புக்கு கொஞ்சம் அக்கறை எடுத்து நீங்கள் மேப் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே நீங்கள் பாஸ் ஆகிடலாம். தென் வேறு எதெல்லாம் படிக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் இதெல்லாம் என்னது, இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் என்னெல்லாம் என்னச்சு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள். அதில் உள்ளதை மட்டும் படித்தாலே போதும். சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் சுயராக 80+ கன்ஃபார்மாக வாங்கலாம். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே டாப் மோஸ்ட் கொஸ்டினாக தான் இருக்கும். ஸோ அதில் போய் நம்ம சேனலில் போய் பாருங்கள். அதை படித்தாலே போதுமானது. இல்லை சார், எப்படி படிக்கணும் எங்களுக்கு தெரியல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட 5 மார்க் என்னென்ன 5 மார்க் கேட்டிருக்காங்களோ அந்த 5 மார்க் ஃபுல்லாக படிங்க. அதை படித்தாலே கன்ஃபார்மாக அதில் இருந்து வரக்கூடிய எந்த 5 மார்க் கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? கண்டிப்பாக 8 to 5 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினை படித்தாலே. சரிங்களா? ஸோ அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு எந்த இயர் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த இயர் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.